Yeah, மாலை வணக்கங்கள். ஓகே, இந்த எஸ்என்எஸ் தமிழருவி இந்த நிகழ்ச்சியில் யோகா பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில உலக யோகா தினம் மற்றும் அஹ், உலகம் முழுவதும் இந்த யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் யோகா பற்றிய கருத்துக்களை மற்றும் இன்றைய நவீன காலகட்டத்தில் யோகாவின் முக்கியத்துவம் அதை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஓகே, பொதுவாக சார் என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. ஓகே, 4 டிகேட்ஸ், கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த யோகா பயிற்சியை நான் கற்று வருகிறேன். இது தவிர இந்திய நாட்டுக்காக 4 முறை அகில உலக யோகா தங்கப்பதக்கம் பெற்று அகில உலக யோகா சாம்பியனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில். மற்றும் இன்றைக்கு நம்ம யோகா இந்திய நாட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் யோகா அப்படின்னு சொல்றோம். அதாவது பாரம்பரிய யோகா கலை. சரிங்களா? பொதுவாக நம்ம பத்மாசனம், பாதகஸ்தாசனம், திரிகோணாசனம், வஜ்ராசனம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி எளிய பிராணாயாமம், இந்த மாதிரி நம்ம பழகிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 22 ஆண்டுகளாக மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூரில் எனக்கு பரிமுரிய யோகா ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. ஸோ அந்த வாய்ப்பு மூலமாக புதுமையாக யோகா கொஞ்சம் புதுமையை புகுத்தி அவங்க இன்றைய காலகட்டத்தில், அதாவது இப்போ வாழ்கிற லைஃப் ஒரு மாடர்ன் லைஃப். ஸோ ஓகே, இன்னும் வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக அங்கே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த ஏசி இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. வீட்லேயும் ஏசி இருக்கும். ஓகே, குளிர்சாதனம் மற்றும் அலுவலகம், கார், பஸ், ட்ரெயின், எங்கே போனாலும் அந்த குளுமை, அவங்களுக்கு அந்த வியர்வை வரக்கூடிய வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுக்கு வியர்வையை உருவாக்க வேண்டும், வியர்வை வரவழைக்க வேண்டும் என்று நிறைய வழிகளில் பொதுவாக அவங்க அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு அவர்கள் வருகை தருவார்கள். ஜிம், ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபிட்னஸ் சென்டர்ல கிட்டத்தட்ட 12 வருடங்களாக ஒரு கிளப் பொறுப்பாளராக நான் இருந்திருக்கேன். ஸோ அந்த அனுபவங்களும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பொதுவாக யார் கிளப்ல அதிகமாக யோகா கிளாஸ் வருவாங்கன்னா பெண்கள் தான். ஓகே, 90% பெண்கள் தான் இந்த கிளப்புக்கு வருவாங்க. அதுலேயும் நான் வேலை பார்த்த நாட்டு இந்தியன், மலாய், அப்புறம் சைனீஸ், இந்த 3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் மெயினாக வர்றது சைனீஸ் தான். ஒரு நிறைய பேர் ஓகே வருவாங்க. காரணம், அவங்க என்ன என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அதை நான் கூட கேட்டு பார்த்தேன், ஏன் சைனீஸ் நிறைய வர்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறப்ப அவங்க சொன்ன பதில், எங்களுடைய அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஓகே, அந்த அலுவலக ஊழியர்கள் அனைவரும் ஸ்லிம்மாக அழகாக இருக்க வேண்டும், அவங்க உடல் வெயிட் போட்டோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் இந்த யோகாக்காகவே, ஃபிட்னஸ்க்காகவே ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அவங்களுக்கு அதை ஸ்டைஃபண்டாக கொடுத்து அவங்க அதை கட்டி சேருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நாங்கள் 1 மணி நேரம் ஒரு கடுமையான பயிற்சி அப்படிலாம் கிடையாது, சாதாரண பயிற்சியிலேயே அவங்களுக்கு வியர்வை உருவாக்க. அங்கே பொதுவாக யோகா பண்ணுறப்ப வியர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லைஃப். இந்த மாடர்ன் லைஃப்ல வியர்வை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம இந்தியா நாட்டில் அப்படின்னு பார்த்தா வெயில் காலத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேர்க்கும். ஆனால் அங்கே அந்த வெயில் இருந்தால் கூட அங்கே வேர்க்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மி. ஸோ அதை என்ன மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வேர்வை வெளியே வரும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். பொதுவாக ரொம்ப நேரம் உட்காந்து இந்த மந்திரங்கள் சொல்லி அந்த மாதிரி யோகா பயிற்சிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். எடுத்த உடனே ஒரு எளிய உடற்பயிற்சி, ஓகே, உடல் தளர்த்தும் பயிற்சி. அது போக ஒரு எளிமையான ஆசன பயிற்சிகள், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன், கொஞ்ச நேரம் தியானம், இதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது. அதில் வெற்றிகரமாக எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுலேயும் இந்தியா நாட்டிலேருந்து யோகா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தியா தான் நமக்கு அந்த யோகாவோட ஒரிஜின். ஓகே, ஸோ அப்போ இது போக தாய்லாந்து நாட்டிலையும் வேலை பார்த்துருக்கேன், தைவான் நாட்டிலையும் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அங்கெல்லாம் பப்ளிசிட்டியே பண்ணுவாங்க, யோகா ஆசிரியர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டியே பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம்
நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு பெருமை. ஓகே. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய இதே யோகாவை தான் ஜென்ரல் யோகா, ஹதா யோகா, அஷ்டாங்க யோகா, பவர் யோகா, விநியாச யோகா, ஃப்ளோ யோகா, இந்த மாதிரி வெரைட்டிஸாக நம்ம பிரித்து சொல்லிக் கொடுத்தோம். இன்னைக்கு சென்னை போன்ற பெரிய மாநகரங்களையும் இந்த மாதிரி பிரித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இப்போ வந்துருச்சு. ஓகே. எளிமையா ஒரு பிகினர்ஸ் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் யோகா, ஈஸியான வழியில யோகா பயிற்சி. ஓகே. கொஞ்சம் நல்லா பழகிட்டாங்க, கூடுதல் நாட்கள் பழகிருக்காங்க அப்படின்னா ஹத்தா யோகா. அப்போ பிகினர்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 வகையில் நாங்கள் யோகா சொல்லிக் கொடுப்போம். அதில் வெற்றி அடைஞ்சோம். ஸோ அந்த கிளப்ல வந்து நாங்கள் நல்லா வெற்றிகரமாக அந்த யோகா கிளாஸை நாங்கள் கொண்டு போனோம். அப்போ மக்களுக்கு வர்றவங்களுக்கு அது போர் அடிக்காமையும் அந்த கிளாஸில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் அவங்க வர ஆரம்பிச்சாங்க. ஓகே. பொதுவாங்க ஆன்மீகமாக நாங்கள் யோகா சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறத தனியாக ஒரு மூலையில் வச்சிடும். எக்ஸசைஸ், ஓகே, உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம். ஆனால் யோகா என்பது என்னன்னா உடல் மனம் இரண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா. யோகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். ஆசனம் அப்படிங்கிறது இருக்கை, உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து ஒரு நிலையில் நிற்றால் அதுக்கு என்ன பெயரோ அதுதான் யோகா ஆசனம். இந்த ஆசனத்தை எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்துல இருந்து இந்த ஆசனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 5000 வருடங்களுக்கு முன்பே இந்த ஆசனம் யோகாசனம் தோன்றிவிட்டது. அதுலேயும் நம்மளுடைய தமிழ் சித்தர்கள், இன்னும் திருமூலர் போன்ற முனிவர்கள் இந்த யோகாவை நல்ல வரைமுறைப்படுத்தி வெளி உலகுக்கு கொண்டு வந்தாங்க. அதை கற்றுக்கொண்ட யோகா ஜாம்பவான்கள் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. இப்ப சமீபம் ஒரு 100 வருடங்களா தான் இந்த யோகா வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் 40 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில இருக்கோம். அப்போ வந்து நாங்கள் பலர காலகட்டங்களில் யோகாங்கிறது ரொம்ப அரிதா இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ்லாம் யோகா வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்காது. பட் இன்றைய நான் இருக்கக்கூடிய ஊர் விருதுநகர். ஸோ விருதுநகர்ல அப்பயே நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ரீ அம்பாள் ராமசாமி யோகா பயிற்சி பள்ளி மூலமாக இலவசமாக இன்றைக்கு நாங்கள் யோகா கற்றுக் கொடுத்துட்டு வரோம். அங்கே உள்ள அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் இது எல்லாத்துலேயுமே யோகா நாங்கள் போய் பப்ளிஷ் பண்ணுவோம், அதை பரப்பணும். ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. அதுலேயும் சொல்லணும்னா மாணவர்கள் மத்தியில் இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சு. ஓகே. சரி, வெளிநாட்டில் இந்த யோகாவை எப்படி பார்க்குறாங்க? இதை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்ங்கிறத விட அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸாக பார்க்குறாங்க. அது ஜிம்மில் இது எப்படி வச்சுருக்காங்க? ஜிம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா மிஷின் கருவிகள் கொண்டு உடற்பயிற்சி செய்யக்கூடிய முறை, குரூப் எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸ், அப்புறம் பிளாட்டிஸ், இந்த ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணுறது, அதுபோக பாலிவுட் டான்ஸ், ஓகே, பாலிவுட் நடனம், இந்த மாதிரி அங்கே நிறைய யோகா வந்து யோகா மட்டுமல்ல மற்ற உடற்பயிற்சிகளும் அது சேர்ந்து இருக்கும். அப்போ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஆனால் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வெளிநாட்டு. ஓகே. அதுக்கு உண்டான மெயின் ரீசன் நான் சொன்னது இதுதான். முதல்ல உடலை வேர்க்க வைக்கணும். இரண்டாவதாக உடலை ஸ்லிம்மாக, ஓகே, அழகாக வச்சிருக்கணும். அது போக உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும். அது 3 காரணத்துக்காக தான் அவங்க யோகா பயிற்சிக்கு வராங்க. ஓகே. வந்து அவங்க பழகி இன்றைக்கும் எங்களுக்கு வந்து இப்போ நான் இந்திய நாட்டில் இருந்தால் கூட இன்றைக்கும் ஆன்லைன் மூலமாக யோகா கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு யோகா வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. இது என்னென்ன மாதிரி இந்த யோகா பண்ணால் என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு தியாரி பழகிக்கலாம். பொதுவாக குறுகிய கால நோய்கள், நீண்ட கால நோய்கள் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்தலாம் நோய்களை. நம்ம உடலில் வரக்கூடிய அந்த உபாதைகள், சரிங்களா? அதில் குறைந்த காலம், அதாவது ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஜஸ்ட் வரும், ஒரு 2 நாள் 3 நாள் நமக்கு சரியாயிரும். நீண்ட கால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல போகிறப்ப நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் உப்புச்சத்து, ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நோய்கள்லாம் ஒருக்கா வந்துருச்சுன்னா அதை நீண்ட காலமாக நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியை நம்ம பண்றோம். ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி.
அந்த அப்பேற்பட்ட நோய்கள் நம்மளை தேடி வர்றதுக்கு முன்பாகவே நாம அந்த உடலை தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் இந்த யோகாவோட சிறப்பு. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த யோகாவை அங்கீகரிச்சு அது ஐக்கிய நாடுகள் சபையை ஜூன் 21 இந்த வருடம் 12வது அகில உலக யோகா தினத்தை கொண்டாடுறதுக்கு எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களுக்கு யோகா பற்றி ஒரு விளக்க உரை மற்றும் செயல்முறை விளக்கம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஓகே, முதலாக என்ன தேவை? யோகா பண்றதுக்கு என்ன வேணும்? ரொம்ப பெரிய இடம், பெரிய மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு 6 அடி நீளம், 6 அடி ஸ்பேஸ் போதும். ஓகே, விரிப்பு மேட், இப்போ யோகா மேட் வந்துருச்சு, இல்லை பாய் அல்லது ஒரு பெட்ஷீட் இந்த மாதிரி வச்சு நம்ம விரிச்சு அழகாக நம்ம யோகாவை ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியமாக நமக்கு உடல் உபாதைகள் அந்த யோகா பண்றப்ப எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? உதாரணமாக காய்ச்சல் இருந்தால் பண்ணக்கூடாது, தலைவலி இருந்தால் பண்ணக்கூடாது. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலத்தில் யோகாவை தவிர்க்கணும். கர்ப்ப காலங்களில் 3 மாதத்துக்கு வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணணும். 3 மாதத்துக்கு பிறகு ப்ரீநேட்டல் யோகா, போஸ்ட் நேட்டல் யோகான்னு சொல்லி அந்த 2 வகை இருக்கு, அதை அவங்க பண்ணலாம். ஓகே, இது போக கிட்ஸ் யோகா, சரிங்களா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஹத யோகா, அஷ்டாங்க யோகா இந்த மாதிரி இருக்கப்ப கிட்ஸ் யோகான்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸ் நாங்கள் வச்சுப்போம் குழந்தைகளுக்காக. இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாமே யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நானும் இங்கே விருதுநகர்ல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுது, இப்போ அவங்களாம் உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் தியானம் இருந்தால் யாரும் உட்கார மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ் யோகாவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அட்வான்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் யோகா பற்றி ரொம்ப பயப்படுவாங்க. சரிங்களா? யோகான்னு சொன்னோடனே இந்த யோகா என்கரேஜ் பண்றவங்களோட டிஸ்கரேஜ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதவும் டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே யோகா நீங்க பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. ஓகே, ஒரு நடைபயிற்சி போங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, முறையான அந்த வழிமுறைப்படி யோகா பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால வரக்கூடிய தவறுதலாக பண்ணா அதுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி அந்த ஒரு பயம் இருப்பதற்காகத்தான் ஒரு முறையான பயிற்சியாளர்களும் யோகா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க கத்துக்கிறதெல்லாம் அடிப்படை. சரிங்களா? ஒரு யோகா செஞ்சா அதுக்கு மாற்றாசனம் என்ன பண்ணணும், ஓகே, அதுக்கு மூச்சு எப்போ இழுக்கணும், எப்போ விடணும், இந்த மாதிரி ஒரு அந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு முறையான ஆசிரியரிடம் யோகா கற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் யோகா ஆரம்பிக்கிறதுனால மாதா, பிதா, குரு, தெய்வம் இவங்க 4 பேரை நினைச்சிட்டு நம்ம இந்த யோகா கலையை நம்ம ஆரம்பிப்போம் எப்பயும். ஓகே, அதுக்கு அந்த குருநாதர்கள் நமக்கு கண்டிப்பா ஒரு வழிமுறை கொடுப்பாங்க. ஓகே, நான் சொன்ன அந்த மாதிரி டிசீசஸ் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது, இந்த மாதிரி நோய் எப்படி கட்டுப்படுத்துது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளோட உடல் இயக்கம், சரி, நம்ம உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எளிமையான விஷயங்கள், நம்ம உடம்புல எத்தனை இன்டர்னல் ஆர்கன்ஸ், நாளமில்லா சுரப்பிகள் எத்தனை இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். எத்தனை எலும்புகள், மூட்டுக்கள் நம்ம உடம்புல இருக்கு, நரம்பு மண்டலம், தசை மண்டலம் அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கு, இருதயத்துடைய வேலை எப்படி இயங்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டாச்சுன்னா இந்த யோகா கத்துக்கிறப்ப நமக்கு அது உதவும். சரிங்களா? ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை அது அழுத்தம் கொடுத்து சரிவர வேலை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஹார்மோன் ஷார்டேஜ். சரிங்களா? பெண்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஹார்மோன்ஸ் ஷார்டேஜ். அதனாலதான் அவங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் வர்ற காரணமே இந்த ஹார்மோன் ஷார்டேஜ். ஸோ அவங்களுக்கு மிக சிறந்த ஆசனம் சர்வாங்காசனம். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சி முடிச்சாலும் நீங்க உங்களுடைய கேள்வியில தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஓகே உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன். ஒரு ஹார்மோன் ஷார்டேஜுக்கு தைராய்டு, நம்ம தைராய்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி சர்வ அங்க ஆசனம். சரிங்களா? பிட்யூட்டரி நம்ம மூளைக்கு அடிப்பகுதியில ஒரு பட்டாணி அளவு இருக்கக்கூடிய அந்த சின்ன சுரப்பி, அது சுரந்தாதான் எல்லா சுரப்பியுமே வேலை செய்யும். அந்த சுரப்பியை சுரக்க வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆசனங்கள் பின்புறமாக தலை இப்படி வளைக்கிற அத்தனை ஆசனங்களுமே பிட்யூட்டரியை சரிவர இயக்கக்கூடிய ஆசனம். மச்சாசனம், அர்த்த சக்கராசனம், சுத்த வஜ்ராசனம், இந்த மாதிரி கழுத்தை பின்புறமாக வளைத்து செய்யக்கூடிய அத்தனை ஆசனங்களுமே பிட்யூட்டரி சுரப்பிக்கு நல்லது. அடுத்து முன்புறமாக குளியக்கூடிய ஆசனங்கள், பச்சிமோத்தாசனம், உடலை புஸ்தகம் மடிக்கிற மாதிரி அழகாக அப்படி மடிக்குவோம். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அத்தனையுமே நன்றாக அழுத்தப்படும்.
ஓகே. பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, இப்படிப்பட்ட உறுப்புகள் எல்லாமே கரெக்டா அழுத்தப்பட்டு நன்றாக வேலை செய்யும். ஓகே. இதுவும் இந்த ஆசனத்தோட மிக சிறந்த சிறப்பு. இது போக சிரசாசனம் சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம பண்ணா போதும். கூடுதல் வயதுல பண்ண வேணாம். ஏன்னா இப்ப ப்ரெஷர் யாருக்கு அதிகமா இருக்கு குறையா இருக்குன்னா இப்ப செக் பண்ணிட்டுலாம் யாரும் யோகா பண்றது இல்லை. அதனால அந்த மாதிரி விஷயங்கள், தலைகளாக நிற்கிறது, இன்வெர்ஷன் போசஸ், ஸ்கோப்பியன், ஹேண்ட் ஸ்டாண்ட், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பழகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு எந்த ஆசனங்கள் நல்லா வருது, இலகுவாக, அதாவது ஆசனம் பண்றதுக்கு முன்னாலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்திரம் சுகம் ஆசனம். அந்த ஆசனத்தை ஸ்டெடியாவும் பண்ணணும், சுகமாவும் பண்ணணும். வலிச்சு கட்டாயமா பண்ணக்கூடாது. ஆசனத்துல இருக்கையில அசையாம இருக்கும். அப்போ ஒரு நிலையில் அசையாம நம்ம இருக்கிறப்ப அந்த மாற்றங்கள், அந்த உள்ளுறுப்புகள் சரிவர இயங்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக நீண்ட கால நோயில நம்ம எடுத்துக்கூடியது சர்க்கரை நோய். சரிங்களா? அதுக்கு காரணமே பேங்கிரியாஸ், நம்முடைய கணையம் அதிகமா சுரக்காம, அதாவது இன்சுலினை சுரக்காம இருக்கிறதுனால தான் வரக்கூடிய பிரச்சனை. ஷார்டேஜும் கூட சொல்லலாம். சர்க்கரை நோய். சரிங்களா? இன்சுலின் சுரந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக டாக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நடைபயிற்சி போங்க. ஏன்னா அந்த நடைபயிற்சி போறப்ப நடக்கிறப்ப அந்த கணையம் சரிவர இயங்கி அந்த இன்சுலின் சுரப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே. இது போக யோகாவில் கணையத்தை இயக்க வைக்கிறதுனே உள்ள ஒரு ஆசனம் தனுராசனம். உடலை வில் போன்று வைத்து செய்யக்கூடிய ஆசனம் தனுராசனம். இந்த தனுராசனத்தை பலருக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாடா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எதுவுமே வந்து நாங்கள் வந்து உடனே வாங்க நாங்கள் குணப்படுத்திடுவோம் அப்படிலாம் நாங்கள் பெருசாக பேச மாட்டோம். நீங்கள் பழக பழக ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு நீண்ட கால ப்ராக்டிஸாக தான் இருக்கும். இப்படி ஊசி போட்டு அடுத்த நாள் நம்ம ரிசல்ட் பார்க்குற மாதிரி கிடையாது யோகா. நீங்கள் பழகணும், தினசரி பழகணும். ஓகே. பழக பழக உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதை பொதுவாக வந்து கேள்வி கேட்கலாம், எத்தனை காலம் ஒரு வித்தியாசம் நம்ம யோகா பண்ண தெரியும் அப்படின்னா, ஒரு 3 மாத காலங்கள் தொடர்ச்சியாக நீங்க யோகா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடையில் 1 கிலோ 2 கிலோ கண்டிப்பா குறைச்சிடும். ஓகே. உடல் எடையை குறைப்பதற்கும் உடலில் உள்ள கொழுப்பு சத்துக்களை குறைப்பதற்கும் இந்த யோகா நல்லா உதவும். இது போக இன்றைக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு நோய் கொரோனா, கோவிட். அந்த கோவிட் எதனால, எந்த உறுப்பு ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுதுன்னா நம்முடைய நுரையீரல் தான். இந்த நுரையீரலை நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வச்சிருந்தோம்னா அந்த அப்படிப்பட்ட நோய்களை கூட நம்ம சமாளிச்சு போராட முடியும். இந்த கொரோனாவோட புரோட்டோக்கால்லையே போட்டிருப்பாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பயிற்சிகள் நீங்க தினசரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் நம்மளை தாக்குறதுக்கு முன்னால நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஓகே. அதுக்கு தேவையான பயிற்சி மூச்சு பயிற்சி. ஓகே. மூச்சு பயிற்சியில பிராணாயாமம் மட்டுமல்ல, நம்ம நின்று செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள். ஓகே. உஷ்ட்ராசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனம் நம்முடைய நுரையீரலுக்கு மிக அற்புதமான ஆசனம். அடுத்து பொதுவாக முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஓகே. முதுகுல நமக்கு வந்து கிட்டத்தட்ட 27 அந்த இணைப்புகள் இருக்கு, ஜாயின்ஸ் இருக்கு. ஓகே. மேல உள்ள 7 C1 to C7, அப்புறம் T1 to T12, அப்புறம் ஒரு 5 எலும்பு L1 to L5, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 எலும்பு, சின்ன சின்ன எலும்புகள் தான். இந்த எலும்புகளை, இந்த முதுகெலும்பை யார் சரிவர இயக்கம், அதாவது பிளெக்சிபிலிட்டியா வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு முதுமை என்ற தோற்றம் வரும். எப்படி யோகா பண்றவங்க யங்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஸோ அதுக்காக என்னுடைய ஏஜ் எல்லாம் கேட்காதீங்க. ஓகே. ஸோ அந்த காரணம் என்னன்னா இந்த முதுகெலும்பு தான் காரணம். முதுகை என்னைக்கு வளைந்தமே நீங்க வச்சிருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய யூத் ஓகே எப்பயும் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. இது ஒரு காரணம். வெளிநாடுகளிலும் மற்றும் அதாவது வெளிநாடுல எவ்வளவு பரபரப்பா யோகா பேசிக்கிட்டு இருக்கோமோ இந்தியாவில் அதுக்கு மேல இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுகிறது மட்டும் இல்ல, இந்தியாவில இலவசமாகவே பொதுவாக வந்து வெளிநாட்டுலாம் யோகா கத்துக்கணும்னா ஒரு செட்டன் அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். ஓகே. ஆனா நம்ம நாட்டுல எங்கேயுமே நிறைய இடங்கள்ல இன்றைக்கும் இலவசமாகவும் குறைந்த கட்டணங்களையும் நம்ம யோகா கத்துக்க முடியுது. ஓகே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த பயிற்சியை கத்துக்கலாம். இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் ஜூம் மீட்டிங்ல, யூடியூப்ல, ஸோ ஆன்லைன் மூலமாகவும் இப்போ யோகா சொல்லி கொடுத்துட்டு வராங்க. முதல்ல வந்து எடுத்தோடனே எல்லாமே உடனே உடனே பண்ணாதீங்க. குறைஞ்ச பயிற்சி கொஞ்சம் படிப்படியாக நீங்க கத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்ப இந்த சொல்லக்கூடிய உடல் உபாதைகளை நம்ம எதிர்த்து போராடலாம்.
ஓகே, எடுத்து போடலாம், ஃபைட் பண்ணலாம், இருக்கிறவங்க சமாளிக்கலாம். ஓகே, இதுதாங்க இன்றைக்கு இந்த ஒரு சின்ன யோகா பற்றி ஒரு நவீன காலத்தில் நவீன இன்னைக்கு கொடுக்குற தலைப்பே பார்த்தீங்கன்னா மாடர்ன் லைஃப். சரி, மாடர்ன் லைஃப்ல என்னென்ன நமக்கு குறைஞ்சி போச்சுன்னா உடல் உழைப்புகள் குறைஞ்சி போச்சு. அது பெண்களுக்கு துணி துவைக்க உட்காந்து துணி துவைக்கிற வேலை குறைஞ்சி போச்சு. ஓகே, மாவாட்டுற வேலை குறைஞ்சி போச்சு. ஆஹ் அம்மி அம்மியில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம், அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ அது மாதிரி ஆண்களாக இருந்தால் நடைப்பயிற்சி ரொம்ப நடப்பாங்க. இப்போ எல்லாமே டூ வீலர், பக்கத்தில் போனால் கூட டூ வீலர்லாம் போயிட்டு வரோம். அப்போ உடல் இயக்கமே குறைஞ்சி போச்சு. அதனால உடல் வெயிட்டு டக்கு டக்குன்னு போட்டுருது. நோய்களை அதிகமாக நம்ம தாக்குது. அப்போ ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் உங்களோட உடலுக்கு ஒரு ஒர்க் அவுட், ஒரு எக்ஸசைஸ், யோகா பயிற்சி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம மிஸ் பண்ண அத்தனை வேலைகளும் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ எளிமையான உடற்பயிற்சிகளும் மற்றும் ஒரு சில ஆசனங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அது முடிச்ச உடனே நீங்க ஒரு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். ஓகே, நன்றி. இந்த தாய் தந்தை நினைச்சுக்கணும். ஆசிரியர், மனதில் பிடிச்ச கடவுள், மாதா பிதா குரு தெய்வம், இவங்களை மனசு நினைச்சு இந்த கலையை நம்ம உடம்புல 240 எலும்புகள் மேல மூட்டுகள் இருக்கு. அதுக்கு எளிமையான பொதுவாக இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஐடி லைன், ஐடி ஃபீல்டாக வேலை பார்க்குறோம். இந்த ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின், ஸ்ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்துருது. அதை ரிலீஸ் பண்றது லூசனிங் எக்ஸசைஸ். கைகளை நேரம் நீட்டி உங்களுடைய 5 விரல்கள், ஒவ்வொரு கையில உள்ள 5 விரல்களை மூடி மூடி தர. இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ்ல உங்களுக்கு எத்தனை எலும்புகள் வேலை கிடைக்குதுன்னா, இந்த கையில 14 எலும்பு, இந்த கையில 14, 28 எலும்புகள், 28 ஜாயின்ஸ் வந்து இந்த கை விரல மூடி மூடி திறக்கிறதே நமக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக மணிக்கட்டுக்கு எக்ஸசைஸ். எல்லாமே ரிலாக்ஸா தளர்வா நீங்க. ஓகே, அடுத்ததாக உட்புறமாக மெதுவாக சுழற்று. நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவும். வெளிப்புறமாக சுழற்றுதல். ஓகே, ரைட். அடுத்ததாக கை விரல்கள் மூடி உங்களுடைய விரல்கள் தொகுதி தொட்டு நீட்டு. இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப நம்முடைய முழங்கை மூட்டுக்கு வேலை கிடைச்சிடும். அடுத்ததாக ஒரு கை பின்னா வச்சுட்டு கைகளை மெதுவாக சுழற்றும். இப்ப தோள்பட்டை, கை, அந்த ஜாயின்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அடுத்த கை மெதுவாக சுழற்றணும். ரைட், இப்ப அப்படியே திருப்பி மெதுவாக. ரைட், அடுத்ததாக கையில் கட்டணும். நாடியால தோள்பட்டே தொடும். வலது பக்கம், இடது பக்கம். இதுக்கு அடுத்தது மிக அற்புதமான பயிற்சி. அடுத்ததாக காதால நம்முடைய தோள்பட்டையை தொடும். நீண்ட நேரமா ஒரு பொருளை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கழுத்துல வரும். அவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி. எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ், கழுத்துல ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வராது, இருந்தாலும் சரியாயிடும். ஓகே, அடுத்ததாக விரல்கள் தோள்பட்டியை தொட்டு முழங்கை ஒன்றுக்கு தொட வேண்டும். உள்புறமா ஒவ்வொரு பயிற்சியும் 5 to 10 தடவைகள் நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்லா உதவும். கைகளை கீழே போட்டுங்க. அடுத்ததாக இடுப்புல கை வச்சுக்கணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விட்டுட்டே மெதுவா முன்னால. மூச்சு இழுக்கணும். மூச்சு விட்டுட்டே பின்னால. கையில் ரெண்டையும் மேல தூக்கி மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விட்டுட்டே மெதுவா முன்னால குடிக்கணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு விட்டுட்டே மெதுவா முன்னால குடிக்கணும். ரைட், மூச்சு எடுத்து கைகளை விரிச்சு உங்களுடைய விரல்களை பிடிச்சு ட்விஸ்ட் பண்ணுங்க. ரைட், லெஃப்ட். இது முதுகு சம்பந்தப்பட்ட
வலி பிரச்சனைகளை சரி பண்ணும். அடுத்ததாக கால்களுக்கு எக்ஸசைஸ். கைகளை நேரம் நீட்டி உங்களுடைய கால் மறக்காம உங்களுடைய கை விரல்களை தொடரும். கால் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் இந்த எக்ஸசைஸ் ஒரு தீர்வு. நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு யோகால லூசனிங் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக வலது கை வலது காலம் தொடக்கணும், இடது கை இடது காலம். ஓகே. அடுத்ததாக இடுப்புக்கு பயிற்சி. இடுப்புல இருக்கக்கூடிய இந்த கிளாக்வைஸ் ரிவர்ஸ் வச்சு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இதுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு நிறைய ஆசனங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த ஆசனங்களை இப்ப செஞ்சு காமிக்கிறேன். சுவாச கோளாறுகளை நீக்குவதற்கு மிக அற்புதமான பயிற்சி மூச்சு பயிற்சி. ஒண்ணுமே இல்லைங்க. காலை ஒட்டி வச்சுட்டு கைகளை கிராஸா வச்சுட்டு உதரை உள்நோக்கி மடிச்சு வாயை மூடிக்கணும். மூடிட்டு மூச்சு விடணும். கீழே இறங்கி வர்றப்போ ஒரு பறவை கீழே லேண்ட் ஆகுற மாதிரி கீழே இறங்கணும். மூச்சு எடுத்துட்டு இது 10 தடவை நீங்க 3ஆம் தடவை 4ஆவது தடவை 5ஆவது தடவை. ரைட். இப்ப நம்ம நிகழ்ச்சியின் குறைந்த காலம் நமக்கு இருப்பதனால ஒரு 5 தடவை நான் பண்ணுறேன். அடுத்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம் ஏகபாத ஆசனம் அல்லது விருக்ஷாசனம். ஒற்றை காலில் நின்று. இது யோகாவோட இந்த மீனிங்கே இந்த ஆசனத்துல வந்துடும். உடல் மனம் இரண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த விருக்ஷாசனம். ட்ரீ போஸ். விருட்சம் என்றால் மரம். மரம் போன்ற நிலை. இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா நம்மளோட உடல் எடையப்புறம் ஒரு காலில் இந்த கால் நல்லா வலு சேரும். நீங்க நிக்கிறதுக்கு உங்களோட மனதை ஒருமைப்படுத்தினாங்க நிக்க முடியும். ஓகே. அடுத்த காலம் அதே மாதிரி. இது பண்றப்ப கண்ணை மூடி பாருங்க, நிக்கிறது கஷ்டமா. மனசு வந்து கண்ணை திறந்திருந்தாலும் மைண்டை வந்து உங்களுடைய காலில் கொண்டு போகணும். அது பேலன்ஸ். வெரிகோஸ் வெயின் இந்த கால நரம்புகள் வெளியே தெரியறவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப அருமையான ஆசனம். ஓகே. இத மூச்சு பயிற்சி இந்த ஆசனங்கள் சொன்னேன். இன்னும் அடுத்த பயிற்சி நான் மென்ஷன் பண்ணதுல சர்க்கரை நோயை பற்றி சொன்னேன். சர்க்கரை நோய்க்கு மிக அற்புதமான ஆசனம் இந்த தனுராசனம். இதுல வலது பக்கம் இடது பக்கம் தூரம். இந்த ஆசனம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அற்புதமான ஆசனம். அடுத்ததாக உஷ்ட்ராசனம். ஓகே. கேமல் நுரையீரலை சரிவர இயக்கக்கூடிய ஒரு ஆசனம் உஷ்ட்ராசனம், கேமல் போஸ். இது பண்ணியாச்சுன்னா எல்லா வகையான சுவாச கோளாறுகளையும் நமக்கு நீக்கலாம். ஆஸ்மா, ஈஸ்னோஃபியா, சைனஸ் இந்த மாதிரி அத்தனை சுவாச கோளாறுகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறை மருந்துனே நம்ம சொல்லலாம். ஓகே. நிறைய பேர் குணப்படுத்தியிருக்கோம். ஓகே. இந்த மாதிரி ஆஸ்மானால இந்த பஃப் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே இந்த உஷ்ட்ராசனம் பண்ணனால அவங்களுக்கு சரியா இருக்கு. ரொம்ப சிம்பிள். முழங்கால போட்டுக்கணும். அதில் இடுப்பை கை வச்சுட்டு தலையை வச்சு கொஞ்சம் நல்லா இழுத்துக்கணும். நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா கை உயர்வு. கையை வச்சு கொஞ்ச நாள் தூக்கணும். அடுத்த கையை வச்சு கொஞ்ச நாள் தூக்கிட்டு தலையை பின்னால் வளைக்கும். ஓகே. ரிலாக்ஸ். ரைட். இன்னைக்கு நான் சொன்ன அடுத்த ஆசனம் பஷ்டிமோத்தனாசனம். இதுவும் மிக அற்புதமான ஆசனம். கால் நரம்புகளுக்கும் மிக அற்புதமான பயிற்சி. மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு கால் கட்டை வரல கைகள் கீழே திறந்து வைக்கணும். தலையை லூசா முடிச்சிருக்கணும். அடுத்ததாக இன்னொரு ஆசனம் சொன்னேன் சர்வாங்காசனம். ஆசனத்திலே ஒரு இஸ் த குவீன் ஆஃப் ஆல் ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஆசனம். அந்த ஆசனத்திலே பேரோட அர்த்தம் அடங்கியிருக்கு. சர்வ அங்க ஆசனம். நம் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி. பேலன்ஸ் பண்ணணும்.
இது பழகுறதுக்கு முன்பாக தலாசல் நீங்க போட்டு பழகும். கால்களும் தூக்கி பழகுங்க. ஓகே, ரெண்டு காலையும் எடுத்தாலும் நீங்க முதல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகாதீங்க. ஓகே, இந்த மாதிரி 90 டிகிரி தூக்கி பழகுங்க. அடுத்தது இந்த காலை வந்து ஸ்விங் பண்ணி பழகுங்க. படுத்து படுத்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுங்க. இப்போ கால் எப்படி மேல தூக்க முடியுங்கிறதுக்கு பயிற்சி நீங்க கொடுக்கலாம். இப்போ விளையாட போனீங்கன்னா அப்படி கையை வச்சு முதல்ல சப்போர்ட் பண்ணி கால் நேர தூக்கி. இது சர்வாங்காசனம். இது பண்ணி கண்டிப்பாக வாக்ராசனம் செய்யணும். மர்ச்சாசனம், ஃபிஷ், ஒரு மீன் போன்ற மீனை பத்மாசனம் போட்டுக்கலாம் அல்லது சமணம் போட்டுக்கலாம். கையில சப்போர்ட் பண்ணி தலை பின்னால் வளைக்கணும். கையெடுத்து கால் வச்சு. ஓகே, ஒவ்வொரு ஆசனத்துக்கும் அந்த கவுண்டர் போர்ஷன் சொல்லுவோம். மாற்று ஆசனங்கள் கண்டிப்பா செய்யணும். அடுத்ததாக இந்த வரி பின்னால் வளைச்ச பிறகும் பவன முத்தாசனம் எழுந்திரிச்சு முன்னால இந்த ஆசனம் செஞ்சா எப்பேற்பட்ட முதுவலியும் நம்ம சரி பண்ணிடலாம். இதை அப்படியே ராக் பண்ணணும். இந்த மாதிரி பண்றப்ப பவன முத்தாசனம் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இது போக சாந்தியாசனம் பண்ணிடலாம். ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. ஓகே, கபால பதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டமக் பிரீதிங், மூக்கு சீந்திர மாதிரி நம்ம எக்ஸசைஸ். மூச்சு வெளியே விடுறப்ப சவுண்டா மூக்கு வழியா வெளியே. இது ஓகே. பஸ்திரிக்கா பிராணாயமா, கையை மேல தூக்குறப்ப சவுண்டா மூச்சு எடுக்கணும், விடுறப்ப சவுண்டா மூச்சு வெளியே. இந்த பயிற்சி பண்ணிடுச்சுன்னா நுரையீரல் சுத்தமாயிடும். ஓகே, இப்படிப்பட்ட ஆசன பயிற்சிகள் நிறைய இருக்கு. அதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஆசனங்களை தேர்ந்தெடுத்து முறையான ஆசிரியரிடம் கற்றுக்கணும்.